இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவை. குழந்தைங்களுக்கு ஜெல்லி வாங்கி கொடுக்குறீங்களா நீங்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜெல்லியில் எவ்வளோ டேஞ்சர் இருக்குதுன்னு தெரியுமா? நான் ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். சரி, இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நானே ஜெல்லி வாங்கிட்டு வந்து கட் பண்ணி ஒரு கிளாத்தில் போட்டேன். ஒன்று ஒன்றா போட்டுட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுருங்க. கட் பண்ணி போட்டுட்டு அதை புழிஞ்சிட்டு பார்த்தா ஷாக் ஆகிட்டேங்க. உண்மையிலே குழந்தைங்க வயிற்றுக்கு இதெல்லாம் போச்சுன்னா எவ்வளோ ப்ராப்ளம் வருன்றது உண்மையிலே எனக்கே இப்போ தான் புரியுது. என் பையன் கூட ஜெல்லி வாங்கி சாப்பிடுவான். நான் திட்டினா கூட வாங்கி சாப்பிடுவான். ஆனால் நம்மளே செஞ்சு பார்க்குறப்ப தான் தெரியுது இதில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. தயவு செய்து குழந்தைக்கு இது போல் கேட்டாங்கன்னா வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஜெல்லிலாம் சாப்பிடவே கூடாது. இதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா குழந்தைங்களுக்கு பலவிதமான பிரச்சனையை உண்டு பண்ணும். எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா இது? இப்போ பாருங்கள், நான் இதை சுத்தமாக புழிஞ்சி காட்டுறேன். இது ஃபுல்லாக நீங்கள் வேணும்னா கூட இது மாதிரி ஜெல்லி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஃபுல்லாக இதில் இருக்கிற சாறு ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஃபுல்லாக எல்லா சாருமே எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா வயிற்றுக்குள்ளே போய் தங்குச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா? தயவு செய்து ஜெல்லி மிட்டாய் இனிமேல் வாங்கி தராதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யாருமே இதை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நான் சுத்தமாக புழிஞ்சிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை நான் அப்படியே வீடியோ வந்து கட் பண்ணிலாம் எடுக்கலை. அப்படியே தான் எப்படி இருக்குது பாருங்கள். இதை குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்? உண்மையிலே பேரண்ட்ஸ் தான் இதை பார்க்கணும். கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களுக்கு அடம் பிடிச்சாங்கன்னா இந்த வீடியோ அவங்கக்கிட்ட காட்டுங்க. இது போல் சாப்பிட்டா என்ன ஆகும் குழந்தைங்க? நம்ம இது தெரியாமல் ஜெல்லி மிட்டாய் குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி தரோம். ஆனால் சாப்பிட்டுட்டு நம்ம தான் நம்ம குழந்தைய தூக்கிட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கண்டிப்பாக இதை வாங்கி தரவே தராதீங்க.